ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். இந்த நாளுக்குரிய புதிய சத்தியத்தின் வார்த்தையிலிருந்து எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாகிய தகப்பன்தான் பேச வேண்டும் என்று எங்கள் தகப்பனாகிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்மை அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த எளியவனை ஆண்டவரை மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தையும் அபிஷேகம் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுவாபமும் வல்லமையும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் திரியேக தேவனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு மாலை செய்தி அநேக வாரங்களாய் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் என்கிற வார்த்தையில் பேசிக்கொண்டு வந்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். நம்ம பிடிவாதம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிடிவாதம் எங்கே பார்த்தாலும் பிடிவாதம்னு வார்த்தையாகப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கர்த்தருக்கு அவருக்கு ஏற்ற பிடிவாதம், அவருக்கு ஏற்ற பிடிவாதம். விசுவாசத்தை கர்த்தருக்கு ஏற்ற விசுவாசத்தையும் கர்த்தருக்கேற்ற நம்பிக்கையும் நாம் வேதத்தில் பார்க்குறோம். அதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஒரு தேவனுக்கேற்ற ஒரு தெய்வீக சுவாபம் அதுக்குள்ளே ஒன்று அடங்கியிருக்குது. அது என்ன? கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கர்த்தருக்கேற்ற பிடிவாதம். ஒரு சிறு பிள்ளையை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், இது என்ன அடம் பிடிக்குது, இது என்ன பிடிவாதம், அது நினச்சதை சாதிக்கணும், அது நினச்சதை அதை அடையணும், அது நினச்சதை பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு பிடிவாதம். அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் அல்ல. அது கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் அல்ல. நான் படிக்கணும், எனக்கு புக்கை கொடு, நான் இன்னும் 1 மணி நேரம் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருக்கு பிடித்த பிடிவாதம். படிக்கணும்னு தானே சொல்லுது. நான் படிக்கணும்னு படிக்கிற மாதிரி ஏமாத்தினா தான் அது ஏமாத்துறது. படிக்கணும்னு சொல்லுது. சரின்னு கொடுத்த ஆகாரத்தை நான் கண்டிப்பாக சாப்பிடணும், நீங்கள் கொடுத்த ஆகாரத்தை மம்மி நான் சாப்பிடணும்னு ஒரு பிள்ளை பிடிவாதமாக நிற்குது, சாப்பிட்டும் முடிக்குது. அது கர்த்தருக்கேற்ற பிடிவாதம். கர்த்தருக்கேற்ற பிடிவாதம். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, நீ இதை போடுமா, நம்ம போகிற இடத்துக்கு தகுதியான ட்ரெஸ்ஸு இது நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, அது எனக்கு வேண்டாம், பாதி ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும், முட்டிக்கு கீழே தான் முழங்கால் கீழே இருக்கிற கணுக்கால் இருக்கிற ட்ரெஸ் தான் உனக்கு நல்லதுமா நம்ம போகிற இதுக்கு அப்படின்னு அம்மா சொன்னாலும், இல்லை முட்டிக்கு மேலே போடுற ட்ரெஸ் தான் எனக்கு வேணும்னு ஒரு பிடிவாதம் பிடிச்சு அடம் பிடிச்சி நின்றுக்கிட்டு பிடிவாதம் பண்ணுது என்றால் அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் கிடையாது. கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் கிடையாது. புரிந்து கொள்ளுதலுக்காக தான் அப்படி சொல்லப்படுது சொல்லிட்டு. காலையில் ஆலயத்துக்கு போகணும். மம்மி வா, லேட் பண்ணுறியே, சீக்கிரம் வா. டேடி லேட் பண்ணுறீங்களே, சீக்கிரம் வாங்க. மணி 6 போகுது, காலையில் 6 போகுது, நீங்கள் வாங்கன்னு. பிசாசை எப்போ நான் தானே உன்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு போனேன், இவ்வளோ நாளாக கொஞ்ச நாளாக உடம்பு கொஞ்சம் முடியல, அதுக்கு என்ன பண்ணுற நீ, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கே, நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தானே இருக்கிறேன் சொல்லிட்டு, ஏன் அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் மாற்ற வேண்டியதானே,
முடியலைன்னா ஏசப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே. அப்படின்னா இவ்வளவு வாய் உனக்கு எங்கிருந்து வந்தது? நான் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போய் தானே, நீ சத்தியத்தை கேட்க போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி பிடிச்சி அடங்கா பிடாரி மாதிரி இருக்கிறியன்னு சொல்லி திட்டுனா, அந்த திட்ட வாங்கினாலும் நீங்கள் வாங்க அவள் விட மாட்டா. இன்றைக்கி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகலன்னா நம்மளை விடவே மாட்டா என்று சொன்னால் அது நல்ல பிடிவாதமா கெட்ட பிடிவாதமா? நல்ல பிடிவாதம். நல்ல சொல்லிட்டு ஆலய நேரத்தில் ஆலய பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சண்டே கிளாஸுக்கு எல்லோரும் போகணும். நான் போகணும் மம்மி, நான் போயாகணும் அப்படின்னா, நீ இன்றைக்கி போவேனா என் பக்கத்தில் இரு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போவேன், நான் சண்டே கிளாஸ் போவேன். இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்லி தந்துட்டுருக்குறாங்க, அது எனக்கு பாதியிலே நின்றுடும், எனக்கு அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நான் போகணுன்னா, இல்லை நீ இருன்னு சொன்னால், இல்லை நான் போயே தருவேன்னு எந்திரிச்சு ஓடிடுச்சின்னு வச்சுங்க சண்டே கிளாஸுக்கு. பிடிய தளர்த்தி அதுலேருந்து ஓடிடுச்சு. அது நல்ல பிடிவாதமா கெட்ட பிடிவாதமா? நல்ல பிடிவாதம். நல்ல பிடிவாதம். அப்படின்னு எக்ஸாம் வருகிறது, நாம் சொல்வதற்கு முன்பதாகவே விழித்திருந்து எக்ஸாமுக்காக பாடுபட்டு அநேக நேரங்களை செலவு செய்து அது கண் விழித்து படிக்குது, டாப்பி டீ கூட மறந்து படிக்குது, டிவியை பார்க்க மறுக்குது, செல்ஃபோனை பார்க்க எல்லாத்த விட கிரேஸ் பிராக்கல் செல்லை பார்க்காம அது போட்டுட்டு அது எனக்கு கெட்டே வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அது என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி படிக்குது என்று சொல்லி, இல்லைம்மா போதும், நீ இவ்வளோ நேரம் படித்தது போதும், இதுக்கு மேலே நீ படிக்க வேண்டான்னு 2 தப்பு நான் கூட இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு தான், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் படுக்க வருவேன்னு பிடிவாதமாக நின்னா, அது நல்ல பிடிவாதமா கெட்ட பிடிவாதமா? நல்ல பிடிவாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறவைகள் ஒரு நேரம் கடைபிடிக்காமல் போயிருந்தாலும், ஒரு நேரம் கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும், ஒரு நேரம் பரிசுத்த குலைச்சல்கள் வந்திருந்தாலும் திரும்ப கர்த்தர் எடுப்பித்து கொண்டு வரும்போது, கர்த்தருக்கு ஏற்ற அந்த பிடிவாதம் இருக்க வேண்டிய இடத்துல தளர்ந்து போன இடத்துல இப்போ பிடிவாதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்னதில் பிடிவாதமாக நின்றால், கர்த்தரை சேவிக்கிறதுல, ஆராதிக்கிறத, தொழுதுற, கர்த்தருடைய வேலை செய்கிறதுல, கர்த்தர் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுல பிடிவாதமாக இருந்தால் அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். நாம் அநேக நேரங்களில் என்னடா இந்த செய்த வார்த்தையை கேட்கும்போது சிலருக்கு ஷாக்காக இருக்கிற, பிடிவாதம்ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிடிவாதம் என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு ஏற்புடையது அல்லாத பிடிவாதம் ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். நீ என்ன சந்தோஷப்படுத்திட்ட, உன்னை நான் சந்தோஷமாக வைப்பேன். உன் பறிக்கப்பட்ட சந்தோஷத்தை எல்லாம் நான் திரும்ப கொண்டு வருவேன். உனக்கு பிடுங்கப்பட்ட சமாதானத்தெல்லாம் உனக்கு திரும்ப கொண்டு வருவேன். உனக்கு பிடுங்கப்பட்ட ஆடுகளெல்லாம் நான் கொண்டு வருவேன். அநேக ஆடுகளை கொண்டு வருவேன். அநேக மனுஷர்களை, ஆடுகளை விருத்தி செய்வேன், பெருக பண்ணுவேன். பயப்படாதே, சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறவர் நம் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. இப்போ நம்ம பல பாட்டுகள் பாடணும், எல்லாமே ஆண்டவருக்கு ஏற்ற அருமையான பாட்டு. அப்போ நம்ம அந்த பாட்டை பாடும்போது நம்ம இப்படி வர்றோம், அப்போ இப்படி வருது, படிப்பீங்க, இப்படி வருது, என்று சொன்னவர் என் இயேசு ஒருவரே அப்படின்னு. அடுத்தது, பயமில்லையே, நம் தேவன் நம் பட்சமாய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம் பட்சமாய் இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்வார் என்று பாடல் பாடும்போது நமக்குள்ள உற்சாகமும் கரை புரண்டு வருது, நமக்குள்ள தேவ நம்பிக்கையும் வருது. அது எல்லாமே வேத வசனத்திலேருந்து எழுதப்பட்ட பாடல் தான். இன்றைக்கி நான் நினச்ச பாட்டை இன்றைக்கி பாடியிருக்காங்க, நான் விரும்பின பாட்டை பாடியிருக்காங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பேன் இந்த பாட்டு பாட மாட்டாங்களான்னு. இந்த பாட்டை கர்த்தர் கேட்டு இன்றைக்கி என்ன செய்ய வச்சார், பாட வச்சார். எப்படி பூ பார்க்கும்போது அதில் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார்.
பாடல்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆராதனையில் பாடல் ஒன்றுமே கிடையாது, அதில் ஒரு பெரிய பங்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அதுவும் ஒரு நல்ல பங்கு அதில் நிச்சயமாக இருக்குது. பாடல்களில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுல ஆராதனைக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பாடல்களும் மிக பங்கு வகிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது முக்கியமானது. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், இப்போ நம்ம அது புரிந்தல் நமக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்றால் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-18. தன் 2 மருமகளோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். எந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால்? அவள் மோவாப் தேசத்தில் அவள் இருந்தாள். எங்கே இருந்தால்? மோவாப். ஆனால் அவளுடைய உண்மையான தேசம், பிறந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தாவீதின் ஊராகி எங்கே எப்ரத்தா என்ற இடத்துல தான், பெத்லேகேமில் தான் இருந்தாங்க. தாவீதின் ஊராகி பெத்லேகேமில் தான் இருந்தாங்க. அங்கே பஞ்சகாலம் வருகிறது என்று கண்டு, பஞ்சம் வருகிறது என்று கண்டு, கர்த்தர் சொல்லலை, பஞ்ச காலத்தில் இங்கிருந்து நீ இன்னொரு தேசத்துக்கு போ, நான் தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணும் போது, பஞ்சத்தை நீக்கும் போது, அல்லது மழையை கட்டளிடும் போது, நீ அந்த தேசத்திலிருந்து நான் சொல்லும்போது நீ வான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. நிச்சயமாக இந்த பஞ்ச காலத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பி இருந்த மக்களோடு கூட, கர்த்தரை சார்ந்திருந்த மக்களோடு கூட சார்ந்திராதபடி இவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு மற்றவர்கள் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு அங்கே நல்ல வியாபாரம் செய்யலாம், அங்கே அருமையாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், அங்கே விளைச்சல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த தேசம் அப்படி இப்படி என்று சில வணிகர்கள், சிலர் வியாபாரத்துறையில் உள்ளவங்க, அவங்க பழக்க வழக்கங்களில் உள்ளவங்க சிலர் சொன்னதை கேட்டு அவர்கள் கடந்து போயிருக்கக்கூடும். கடந்து போயிட்டாங்க. கடந்து போகும்போது யாரை விட்டு கடந்து போய்விட்டார்கள்? கர்த்தருடைய தேசத்தை விட்டு, கர்த்தருடைய கண் இருக்கிற இடத்தை விட்டு, கர்த்தருடைய பார்வை இருக்கிற இடத்தை விட்டு, கர்த்தர் தன்னுடைய எந்த நேரமும் எந்த காலமும் இரவும் பகலும் தன் கண்ணை வைத்து பராமரிக்கிற அந்த ஸ்தலத்தை விட்டு அவர்கள் கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் சில வருடங்களுக்குள்ளே நகோமியுடைய கணவர் இறந்து விட்டார். பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு பிள்ளைகள் 2 பேருக்குமே அந்த ஊர் பெண்ணையே திருமணம் செய்கிறார்கள். எதற்கு நம்ம போகணும் மம்மி, எதுக்கு இங்கே இருந்துட்டோம் மம்மி, இங்கே இருக்கட்டும் மம்மி அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அப்படியே செட்டில் ஆகிட்டானுங்க. கடந்த அநேக வாரங்களுக்கு முன்பதாக இந்த 2 பிள்ளைகளுடைய பேர் என்ன, ஒருத்தன் நோய் உடையவன், ஒருத்தன் பலவீனமானவன் என்று அதுக்கு ஒரு அர்த்தத்தை கூட கொடுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ பேரில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, பேரில் எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது என்று. பிறகாலே அந்த தன்னுடைய நகோமியுடைய 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க. மருமக்கமாரோடு தான் இந்த நகோமி இருக்கிறார்கள். இப்பொழுது அதுக்கு இடையிலேயே கர்த்தர் தேசத்தில் நன்மையை கட்டளையிட்டார். அங்கே பஞ்சம் நீங்கிட்டுன்னு அவர்களுக்கு நேற்றுக்கு தான் நீங்கிச்சு, மறுநாள் செய்தி கேட்டுச்சுலாம் இல்லை, அது இடையிலேயே நீங்கிருச்சு. ஆனால் போகலாம் என்று இருந்தவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டார்கள், கிளம்பலாம் என்று. நம்ம சொந்த தேசத்துக்கே, தகப்பன் தேசத்துக்கே, நம்மளுடைய சுய தேசத்துக்கே போகலாம் என்று புறப்பட்டார். அது அந்த ஸ்தானத்தை இடத்தை விட்டு அவர்கள் திரும்புகையில். அப்போ 2 மருமக்காரன் நானும் வரேன் என்று மன உறுதியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, பாசத்தோடு கூட, அன்போடு கூட நகோமியை பின்பற்றி வர்றாங்க. ஆனால் நடப்பது என்ன? அவர்கள் வழி நடக்கையில் தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி
அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். வராங்க, நம்ம போகிறோன்னு, நம்ம போகலான்னு கிளம்புறாங்க. இப்போ கிளம்புறான்னு எங்கே போகிறாங்க? நகோமியுடைய சொந்த தேசத்துக்கு தான் போகிறோம். அப்போ இவங்களும் வர்றாங்கன்னா இல்லைலாம் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு தானே வரணும் கையில். அந்த இருந்த இடத்த விட்டுட்டு அவங்க கிளம்புறாங்கன்னா அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? நம்ம எல்லாமே எடுக்கிறோமே, எங்கே போகிறோன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. அப்போ எடையே கேட்டிருப்பாங்க. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்குது, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே கட்டாயம் பேசியிருப்பார்கள். எங்கே போகிறீங்க அத்தை, எங்கே போகிறோமோ, நாங்கள் எங்கே போகிறோங்க அத்தை, எங்கே போகிறோம், நம்ம எங்கே போகிறோம், எல்லாருடைய இதுவும் எடுத்துகிட்டு கிளம்புறோமே, நம்ம இருக்கிற இடத்தையும் விட்டுட்டு கிளம்புறோமே, இனி இந்த இடத்துக்கு திரும்ப வரமாட்டோன்ற மாதிரி பேச்சு இருக்குது, கிளம்புறோமேன்னு சொல்லிட்டு பல சம்பாஷணைகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களோடு கூட. சரி வருவேன்றாளே, அப்புறம் எதுக்கு அவளை போட்டு தொந்தரவு பண்ணணும்னு அப்படி விடலை அந்த அம்மா நகோமி, விடவே இல்லை. நீங்கள் போகமா, நடைமுறையில் சாத்தியம் எது சாத்தியம் இல்லாதெல்லாம் சொல்லித்தராங்க. அவங்க அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரி வருமாம்மா, நான் வயது சென்றவை, எனக்கு திருமணமாகி பிள்ளைகள் பெற்று அது வளர்ந்து வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க கூடுமா? இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லது. அதனால் அது வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடியமா, உங்கள் வயது என்ன, அந்த அதுக்குரிய வயது வரும்போது உங்கள் வயது என்னவாக இருக்கும், அதெல்லாம் சரி வராது. அதனால் நீங்கள் உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க என்று சொல்லும்போது அவர்களோடு கூட நல்ல பழகி, அத்தையா அவர்களோடு கூட நல்ல பழகி கர்த்தரை அறிந்தவர்களாக தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அதிலே ரூத்து என்பவள் கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டால், ரூத்துக்குள்ளே இருக்கிற தேவனை, சர்வ வல்லமுள்ள நம்முடைய தேவனை எப்படி அறிந்து கொண்டால், அதை எப்படி ருசிக்க ஆரம்பித்திருக்கிறாள் என்பதை இந்த சம்பாஷணையில் தான் தெரிய வருது. இந்த பேசுகிற சம்பாஷணைகளில் தான் தெரிய வருது. அப்போ அவன் ஓர்பால் சொல்கிறா, சரி அழுவுறா, பார்க்குறா, எல்லாம் பார்க்குறா, கொள்றா. அவளுடைய மன உறுதியில் அவளுடைய பிடிவாதம் தளருகிறது. சொல்ல தளருது. அப்போ ஆழத்தில் அவளுடைய பிடிவாதம் இல்லை. கர்த்தரின் ஆழத்தில், கர்த்தரை குறித்ததான காரியத்தில், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தின் ஆழத்தில் அவளது இல்லை. இந்த நம்பிக்கை, விசுவாசம், தேவ அன்பு, இவைகளுக்குள்ளே இந்த பிடிவாதம் இருக்குது. உள்ள என்ன இருக்குது? அவளுக்கு பிடிவாதம் இருந்தது, ஆனால் சரியான பிடிவாதமாக இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற உறுதியான பிடி இல்லை. அவள் சொல்ல அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொல்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம எங்கே போயிடலாம்? தகப்பன் வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்கிறா. இதில் நகோமி சொல்கிற ஒரு வார்த்தை, அது தேவனுக்கு ஏற்புடையது அல்லாத ஒரு வார்த்தை. தேவன் எனக்கு என்ன செய்தார், எனக்கு விரோதமாக, அவர் கை எனக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்வது பொய். அது பொய். கை விரோதமாக இருக்கவே இல்லை. இவர்கள்தான் இதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இந்த மோவாப் தேசத்தை, கர்த்தருக்கு அருவருப்பான அந்த தேசத்தை, பாவமும் விபச்சாரங்களும் நிறைந்த அந்த தேசத்தை தெரிந்து கொண்டதே இவர்கள்தான், கர்த்தர் அல்ல. கர்த்தர் அவங்கள அனுப்பிலாம் வைக்கலை. கொஞ்ச காலம் அங்கே போய் இருலாம் அனுப்பி வைக்கவே இல்லை, தண்டனைக்கெல்லாம் அனுப்பி வைக்கவே இல்லை, இவர்கள் தான் செய்தது. ஆனால் சொல்வது கர்த்தரை குற்றம் சொல்லுகிறார்கள். ஆனால் கூடாது என் மக்களே என்று சொல்லும்பொழுது இது மிகுந்த விசனமாய் இருக்கிறது என்றால், அப்பொழுது அவர்கள் 14ஆம் வசனம், அதிகமாய் அழுதார்கள். அதில் அப்படியே அழுதாலும் அழதான் செஞ்சா ரூத்து. ஆனால் பிடிவாதமாக நின்றுட்டா. அப்படின்னா
நகோமி இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து அநேக காரியங்கள் அநேக வருஷங்களாய் சொல்லியிருக்கக்கூடும். தேவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவன், எப்படிப்பட்ட ஒரு ஒரே தேவன், பரிசுத்த தேவன், எப்படிப்பட்ட தேவன், அன்புள்ள தேவனும் பரிசுத்த தேவனும் என்பதை அநேக சம்பவங்களை நிச்சயமாக சொல்லியிருக்க கூடும். நிறைய சொல்லாமலாம் அந்த பற்று வரவே வராது, அந்த பிடி வரவே வராது. அப்போ இவ்வளவு சொல்ல சொல்ல அவளுக்குள்ளே அந்த சாரம் அவளுக்குள்ளே ஏறிற்று. அவளுக்குள்ளே உள்ளே அந்த வார்த்தையானது சொல்லப்பட்ட நகோமியின் தேவனை குறித்து, நம்முடைய தேவனை குறித்து சொன்னது அவளுக்குள்ளே. இப்போ அது செயல் வடிவில் இப்போ வெளியே வருது. செயல் வடிவில் இப்போ வெளியே வருது. இப்போ 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். பிடிவாதம் இன்னும் அதிகமாவது, பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த பிடி சாதாரணமான பிடியே அல்ல. கர்த்தருக்கு ஏற்ற இந்த பிடி கர்த்தரையே பிடிச்சிட்டா. கர்த்தருடைய மனசையே பிடிச்சிட்டா. கர்த்தருடைய மனசையே, மனுஷீகமாக கர்த்தரை பிடிக்க முடியுமா? கர்த்தரை பிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டாள். தகப்பனுடைய உள்ளத்தை புறம்பே தள்ளப்பட்ட 10 தலைமுறைக்கு புறம்பே தள்ளப்பட்ட மோவாப் ஜனம், தள்ளப்பட்ட ஜாதி, தள்ளப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட புறம்பே தேவனால் தள்ளப்பட்ட இந்த ஜனத்திலிருந்து ஒருத்திய கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிறாள் என்றால் அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் செய்கையும் பேச்சும் அவள் கீழ்ப்படிதல், அவளுடைய ஒவ்வொரு கீழ்ப்படிதல். தன் மாமிக்கு அவள் கீழ்ப்படின்னு அவசியமே இல்லை. என் புருஷனையே போயாச்சு, இனிமேல் எனக்கு என்ன வாழ்வு இருக்குது, எனக்கு என்ன தொடர்பு இருக்குது, எனக்கு என்ன உறவு இருக்குது, தேவையே கிடையாது. அவள் அந்த பந்தத்திலிருந்து அதனுடைய இதிலிருந்து அவள் விடுதலை ஆகிறா. ஆனால் விடுதலை ஆனவள் அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் புறப்புறேன்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கலாம். அவள் சொல்லிட்டு போகணுன்னே அவசியம் இல்லை, கிளம்பி போகணுன்னா கூட போயிட்டுருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உலகத்தார் இப்பொழுது செய்கிறது போல ஒருபோதும் செய்யாதபடி தன் தாய்க்கு மேலாய், அவளை ரூத்தை பெற்ற தாயார் யார் என்று தெரியாது. ஆனால் அந்த தாய்க்கும் மேலாக அவள் ரூத்தை நேசிக்கிறாள். ரூத்துக்குள்ள இருக்கிற தேவனை அவள் அறிந்து ரூத்துக்கு மேலே, நகோமிக்கு மேலே ரூத்து கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது ஆரம்பித்த அநேக வருஷங்கள் ஆயிற்று. அது எப்பொழுதாவது கர்த்தருக்கு ஏற்ற பிடி இருக்கிறது என்பதை தேவன் காணும்படியாய் அவளுடைய வாயின் வார்த்தைகளும் செய்கைகளும் கர்த்தரை கவர்ந்து கொண்டதுனால உன்னதமானவருடைய கரத்தில் எப்பொழுதுமே அருமையான பிளான் எல்லாம் வச்சிருப்பார். அப்போ ரூத்தும் தேவனுடைய சந்ததியில் வரக்கூடிய கிறிஸ்து பிறக்க போகிற வழி சந்ததியில் பெயர் இடம்பெறக்கூடிய அவ்வளோ பெரிய கனத்தையும் மகிமையையும் கொடுக்க கர்த்தர் சித்தமானார். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க சித்தமானார். எது அதுக்கு காரணமாய் அமைந்தது? கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். அப்போ இந்த பிடிவாதம் அதிகமாக ரூத்து பார்க்குறா. இந்த பிடிவாதத்தை நான் ரூத்தை இவ்வளோ வருஷமாக பார்க்குறா தான் வீட்டில். ஆனால் இப்போ இவ பேசுகிற பேச்சும் ஆணித்தரமும் தான் வாழ்ந்த சுய தேசத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அதை பார்க்கல. சுய தேசத்தில் உள்ளவர்களிடத்திலும் தன் உறவு மக்களிடத்தில் கூட நான் இப்படி பார்க்கல. புறஜாதியை சேர்ந்த இவளிடத்தில் இவ்வளவு நம் ஒரே தேவனை குறித்து அப்படி இன்னும் சொல்ல போனால் என்னிடத்திலேயே இந்த பிடிவாதம் என்ன இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதக்காரியாய் இருக்கிறாளே. ஏனென்றால் பிடிவாதக்காரி என்ற வார்த்தையை நாம் நிறைய லைஃப்பில் கேட்குறோம் டெய்லி. ஆனால் இது எப்படிப்பட்ட பிடிவாதம்? பரிசுத்தத்துக்கும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் தேவன் மேலே அலாதி நம்பிக்கை வைக்கிற ஒரு பிடிவாதம். அவனு அடுத்தது தங்குவேன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன்.
மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு சொல்றா பாருங்க, மன உறுதியாய், சரியான பிடிவாதக்காரி. எப்படி? கர்த்தருடைய வழிகளுக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருடைய மனதை கவர்ந்து கொண்ட பிடிவாதம். கர்த்தரே மனமுந்து அவளுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அருளி செய்கிற நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து, நல்ல ஒரு மேன்மையான வசதியான அருமையான ஒரு சமாதான வாழ்வை அமைத்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கணவனையும் போவாசை என்கிற ஒருவனையும் ஏற்படுத்தி வைத்து, அவனுக்கும் அந்த திருமணம் நடக்காதபடி அவனையும் உட்கார வச்சிருக்காரு. அங்கே தான் இருக்கு இன்னும் சூப்பர். போவாசுக்கு வேற எங்கே திரும்ப நடந்திருக்கலாமே. போவாசுக்கும் கொஞ்சம் வயது கூடியிருக்கு, 20 வயது இல்லை, வயது கூடியிருக்கு. ஆனால் அந்த வயது வர வரைக்கும் போவாசை என்ன பண்ணுறாரு? ஆனால் போவாஸ் அழலை. போவாஸ் என்ன செய்யலை? அழலை. எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீர், எனக்கு என் தகப்பன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர், தகப்பன் சுதந்திரமாகி உம்முடைய சுதந்திரத்தை எனக்கு என் தகப்பன் மூலமாக எவ்வளோ கொடுத்திருக்கிறீர், எனக்கு அவ்வளோ நிலம் போலும், ஏகப்பட்ட ஹெக்டேர் நிலம், ஏக்கர் நிலம் இல்லை, ஹெக்டேர் நிலம் அப்படின்னா அவ்வளோ ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்யணும், அதில் அவ்வளோ பேருக்கு படி அளக்கிறேன் எஜமா, இவ்வளோ இது கொடுத்துருக்கீங்க. ஆனால் எஜமானுக்கு என்ன ஆகலை? இன்னும் கல்யாணம் ஆகலை. எஜமானுக்கு பொண்ணுக்கா பஞ்சம்? எஜமா பொண்ணை தேடலை. யாரை தேடிக்கிட்டு இருந்தார்? யாரை நம்பி, யாரை நாடிக்கிட்டு இருந்தார்? கர்த்தரை நம்பி அவருடைய வேலைக்காக போவாஸ் காத்துட்டு இருந்தார். போவாஸ் காத்துட்டு இருந்தார். அன்றைய காலகட்டங்களில் இருக்கிற நாகரிகங்கள்லாம் எப்படி இருந்திருக்குமோ. ஆனால் எதிலையும் அவர் விடாதபடி, தன் பரிசுத்தத்தை கெடுத்து கொள்ளாதபடி, எந்த விதமான பாவ உணர்வுக்குள்ளே உள்ளே போய் விடாதபடி, சத்துருவனுடைய தூண்டுதலுக்கும் கவர்தலுக்கும் உள்ளே நுழையாதபடி, எந்த வேண்டாத ஐக்கியங்களுக்குள்ளே ஐக்கியம் கொள்ளாதபடி அவரும் பிடிவாதமாக நின்றிருக்கார். அவரும் பிடிவாதமாக அவருக்கு பெற்றவங்க இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக அவரை பெற்றவங்க, அவருக்கு அவருக்குரியவங்க எல்லாம் அவருக்கு நன்மை செய்யணும்னு இருக்கிறவங்க, அவருக்காக எல்லாவற்றுக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க அன்றைய காலகட்டங்களில். அவர் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவராக இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக அநேகர் இருந்திருப்பார்கள். ஆனால் யார் சொல்கிறதும் கேட்காம அவரும் பிடிவாதமாக கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்திருக்கிறார். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்திருக்கிறார். இல்லைன்னா இடையில இந்த அதிகாரத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கோம், ஒன்று பார்த்து வச்சிருக்கிறார், ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார், இப்படி ஒன்று வருது என்னடா பண்ணுறது முடிவெடுக்கிறதுக்கு தயங்குறாரு, அல்லது குழப்பமாக இருக்கிறாரு, அதை கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வந்தார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு புது விளக்கம். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். போவாஸ் பிடிவாதமாக இருந்தார்னு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அங்கே போய். ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய மகன், ஆவிக்குரிய கனிகளை உடைய மகன். ஆவிக்குரிய மகன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆவிக்குரிய மகள் என்று நிறைய பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய மகன் என்கிற ஆவிக்குரிய கனிகளாலே நிறைந்த ஒரு மகன் போவாஸ். ரூத்தும் ஆவிக்குரிய கனிகளாலே நாளாக இந்த புஸ்தகங்களை எல்லாம், நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எல்லாம் படித்ததில்லை ரூத்து. ஆகமங்களை படித்தது கிடையாது, ரூத்து படித்தது கிடையாது. ஆனால் நகோமி வாயில் வந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் வாங்கி வாங்கி புசித்துட்டா, சாப்பிட்டுட்டா. அப்போ தேவனுடைய அப்பத்தை புசித்துட்டா. தேவன் ரத்தத்தை சிந்தலை, இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தலை. ஆனால் உலக தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அவர் வார்த்தையில் இருக்குது ரத்தம், அவருடைய வசனத்துக்குள்ளேயே இருக்குது. வசனம் தான் தேவன், வார்த்தை தான் தேவன், ஆவி தான் தேவன். அப்போ அவருடைய வார்த்தையும் ரத்தத்தையும் புசித்துட்டாவ. கர்த்தர் நகோமி வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளை எல்லாம் அறிஞ்சு விதிமுறைகள் பிரமாணங்களை எல்லாம் அறிஞ்சு ஓ இப்படிப்பட்ட ஒரு தேவனா, செங்கடலை ரெண்டா பிளந்த தேவன், யோர்தான் நதியை பின்னிட்டு போக செய்த தேவன்
என்று சொல்லி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒன்றனாய் எரிகோவை மதில்களை விழும்படி செய்த தேவன் இன்னும் எத்தனையோ அற்புதங்களை சொல்லியிருப்பார்கள். அவர்கள் படித்தது தனக்குள் இருப்பதை எல்லாம் அவள் எல்லாம் உள்வாங்கி கொண்டாள். ஒருபாலும் அதே தான் கேட்டா, ஆனால் உள்வாங்கி கொள்ளலை. அவளுக்கு அதே செவிகள், அதே கண்கள், அதே சிறுமூளை பெருமூளை, சிந்திக்கிற திறனு, உணர்வு, உணர்ச்சிகள், ஐம்புலன்கள் எல்லாமே அவளுக்குள்ளே இருக்குது எல்லாமே. ஆனாலும் அவள் எடுத்துக்கல. அதை அவள் கேட்டா, ஆனால் அவளுக்குள்ளே அது போகலை. 100 பேர் உட்காந்து கேட்குறாங்க, யாரோ ஒருவருக்கு கிரியை செஞ்சுட்டுனா பெரிய அற்புதம். 1000 பேரில் 10 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் கடந்து போய் விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த இருதயம் இருக்கிறது என்றால் அந்த தீ போய் பற்றிக்கும். இந்த பரிசுத்த தீ போய் பத்திரும். காஞ்ச சிறகாய் இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ளே, வாஞ்சித்து கதறுகிற அந்த இருதயத்துக்குள்ளே, விசுவாசம் நம்பிக்கை தாகமாக இருக்கிறதுக்குள்ளே போய் பற்றி எரிஞ்சிடும், பற்றிக்கும் அது. மற்றபடி வெறும் கல்லாக இருக்கிறதெல்லாம் பத்தவே பத்தாது. அந்த உரம் இந்த மகளுக்கு தெரியாமலே ஒருவனை இவளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சம்பந்தம் என்ற உலக பிரகாரமாய் சம்பந்தம் பண்ணுறதுக்கு கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது போவாசை. ஏன்னா அவரை கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வச்சிருந்தார். அவரை அந்த அளவுக்கு குணத்திலும் மனதிலும் எல்லாவற்றிலும் அவர் கிரேட். கர்த்தரால் கிரேட். பெருமை என்பது இல்லை. நான் இவ்வளோ பெரிய எஜமா, நான் இவ்வளோ பெரிய என் சம்பாத்தியம் இவ்வளவு, என் திறமைகள் இருந்து, என் தாளந்து, என் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க என்று சொல்லி எந்த இதுவும் அவரிடத்துல கிடையாது. எந்த இதுவுமே அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு ஏற்ற கனிவுள்ள வார்த்தைகளும், ஆறுதலான வார்த்தைகளும், தைரியம் கொடுக்கிற வார்த்தைகளும், நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளும், ஆசீர்வாதத்தை அருளி செய்கிற கர்த்தருடைய வார்த்தைகளாக தான் போவாஸ் அந்த அதிகாரங்கள் எல்லாம் வர்ற அதிகாரங்கள் எல்லாம் பேசுவார். அப்போ மக்கள் அவரை குறித்து பேசியிருக்க மாட்டாங்களே, ஏன் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காரு, இவருக்கு வயது கூடிக்கிட்டே போதே, ஏன் வயது கூடுதுன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு மற்றவங்க மாதிரி, எனக்கு வயசு கூடுதுன்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலை. என் தேவனுக்கு தெரியும். என்னை உண்டாக்கினவருக்கு தெரியும். என்னை வழி நடத்துகிறவருக்கு தெரியும். என் பிதாக்களின் தேவனாகிய என் யெகோவா தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவரையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருப்பார். இவர் இப்படி இருக்கிறாரே, இவருக்கு யார், எந்த ஒரு மகராசி, இந்த இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, எந்த மகராசி ஆப்போசிட்டினா ராட்சசி, மகராசி இல்லைன்னா ராட்சசி, எந்த மகராசி வரப்போறா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ இவர்களும் நினைத்து பார்க்காததும், போவாசும் எதிர்பார்க்காததும், யாருமே எதிர்பார்க்காத, நவோமியும் எதிர்பார்க்காததும், ரூத்தும் எதிர்பார்க்காத ஒரு விலையேற பெற்ற பந்தத்தை உண்டு பண்ணி தரார். 2 பக்கமும் இருக்குது பிடிவாதம். அவர் தேவன் தந்த தேசத்தில், தேவன் தந்த எல்லையில், தேவன் தந்த சுதந்திரத்தில் இருக்கிறார் போவாஸ். அவர் கீழ்ப்படுகிற மகன். ஆனால் இது நமக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும். இருக்குது. அவர் இருக்கார். எல்லாமே இருக்கு. எனக்கு என்ன இல்லை? எனக்கு போவாஸுக்கு எனக்கு என்ன? அவருக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்குது. குடிக்க தண்ணி இருக்குது, சாப்பிட பிரியாணி இருக்குது, சாம்பார் சாதம் இருக்குது, எல்லாம் இருக்குது, மிஸ்பலாபாத் இருக்குது, என்ன வேணுமோ இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. அவருக்கு கை தட்டினா வர்றதுக்கு பணிவிட செய்ய ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நல்ல தங்க இருப்பிடம், அருமையான இருப்பிடம், ஆட்கள் எல்லாம் கனம் மரியாதைக்கு குறைவே இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? அவருக்கு ஏற்ற துணை இல்லை. அவருடைய எலும்பு அவருக்கு இல்லைங்கிற ஏக்கமும் குறைவும் அவருக்கு இல்லை. அவருக்கு அப்படி ஒரு ஏங்கலும் ஏக்கமும் குறைவும் அவருக்கு என்ன இல்லை. காலம் கடக்குது. ஆனா தேவனுடைய வேலைக்காக காத்திருந்தார். அதுல பிடிவாதமாய் இருந்தார். யாரோ நமக்கு மாமியார் செட் பண்ணி கொடுத்தா போதும், ஒரு கணவனை, நமக்கு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை அப்படியே போய் லைஃப்பை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ரூத்தும் அப்படி இல்லை. கண்ணியமாக தன் கற்பை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, தன் மாமிக்கு எல்லா பணிவிடைகளை செய்ததை எல்லாரும் அறிஞ்சு, இவ இப்படி ஒரு மகளா என்று
போவாஸ் வாயிலே சொல்லும்படியாய் கேட்டதை சொல்லும்படியாய் வைத்தது தான் இந்த மகன். அப்போ இவளுக்கு கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் இருந்ததுனால சரியா தேவன் நியமித்த ரூட்டில் நேர் வழியாய் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன். இன்னைக்கு பாட்டு கூட பாடணும்ல, நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் செய்வார், நிச்சயம் தருவார்னு ஒரு வார்த்தை பாடிட்டு நிச்சயம் செய்வார்னு ஒரு வார்த்தை பாடணும். ஏடா நம்ம எப்படா பாடணும்னு யோசிக்கிறீங்க, நம்ம எப்படா பாடணும்னு சொல்லிட்டு கை தட்டும் போது கடைசி பாட்டுக்கு இன்னும் அதிகமாக தட்டின்னு இருந்தோம். டப்ப 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 டப்பன்னு கையை தட்டிகிட்டு இருந்தோம், உற்சாகமாக தட்டிகிட்டு இருந்தோம். யாருக்கு தட்டுறோம்? ஆமாம், மனுஷனுக்கா தட்டுறோம்? பாஸ்டருக்கா தட்டுறோம்? இல்லை, கர்த்தருக்கு. ஆமென். இன்னும் தட்டுவேன், இதுக்கு மேலும் தட்டுவேன். ஆள் அல்ல, கையை தட்டுவேன். இன்னும் எனக்கு பலனை கொடுப்பாரு, இன்னும் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, இன்னும் எனக்கு சத்துவத்தை கொடுப்பாரு. என்ன, என்னுடைய எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்வார். இன்னும் நல்லா பாடுவேன், இன்னும் நல்லா பாட வைப்பார், இன்னும் சத்தமாக இது பண்ணுவார். இதில் அவர் குரலை ஏசப்பா குரலை கேட்கணுமேன்னு பாடினாங்க. ஏசப்பா குரலை கேட்கணுமே, இன்னும் கேட்கலையேன்றோம். என்னைக்கா ஒரு நாள் கட்டாயம் பேச தான் செய்ய போகிறாரு. பேசணும்னு விரும்புகிறவங்களுக்கு நான் பேச மாட்டேன்னு சொல்லாத தகப்பான் அவர். ஆமென். அவர் பேச வந்தபோது நீங்கள் பேச வேண்டான்னு சொல்லி படுத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, முரண்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பேசணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கட்டாயம் பேசுவார். ஆனால் அந்த ஆசை பிடிவாதமாக இருக்கணும். நான் நிச்சயம் உங்கள் குரலை கேட்டே ஆகணும், உங்கள் குரலை கேட்டே ஆகணுன்ற பிடிவாதம் இருக்கணும். ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆள் ஜெபம் பண்ணுற ஆளை போட்டு அடித்து, நீ நல்லா ஜெபம் பண்ணலை, நீ ஜெபம் பண்ணி தான் நேரம் என்கிட்ட பேசியிருப்பாரு, அப்படி அவங்க மேலே பாஞ்சிடக்கூடாது. நான் போதுன்னு போத்திடுவேன், நீ சரியாக ஜெபம் பண்ணல அதனால தான் என்கிட்ட பேசலைன்னு அப்படி கேட்கக்கூடாது. இந்த கிளாஸில் இருந்துக்கிட்டு 8ஆம் கிளாஸ்லேயோ இங்கே இருந்துட்டு 8ஆம் கிளாஸ் இது குரூப்பில் இருந்துட்டு வகுப்பில் 8Bயில் போய் அங்கே போய் யாரை அடிச்சு, இன்னும் நான் சரியாக படிக்கலை, நீ தான் அந்த பக்கத்தில் இருக்கிறாள் தான் காரணம்னு அடுத்த வகுப்பில் இருக்கிறவங்கள 2 தப்பக்கூடாது. நம்ம தான் யாரை கேட்கணும்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிற மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று. அப்போ வாஞ்சிக்கிறவங்களுக்கு கட்டாயம் தம்முடைய ஆவியை ஊற்றுவார், ஆண்டவருடைய குரலை கேட்க செய்வார். குரலை கேட்டவர்கள், மெய்யாகவே ஆண்டவருடைய குரலை கேட்டவர்கள் ஆண்டவருடைய குரலை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். தங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய குரலை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்டோம், கொஞ்ச காலம் விலகி திரும்பவும் நிருபங்கள் நம்ம இதில் எழுதியிருக்கு, சுவிசேஷத்தில் எழுதியிருக்கப்படி சீஷர்கள் ஆண்டவரோட கூட தான் இருந்தார்கள். பிடிவாதமாக இல்லை, ஆண்டவரோடு தான் இருந்தார்கள். ஆண்டவர் குரலை கேட்டார்கள், ஆண்டவரை நேரிலே தரிசித்தார்கள், அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சது. ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இல்லை. கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் எந்த சீஷர்களுக்கும் கிடையாது, 12 பேருக்கும் கிடையாது. அதில் ஒருத்தன் யூதாஸ் அதில் இதாகிட்டான். ஆனால் பிறகு வேறொருத்தர் அதில் சேர்க்கப்படுது. ஆனால் 12 பேரும் இல்லை. ஆவியானவர் எப்போ வந்து இறங்கினாரோ, பெந்தேகோஸ்தே நாளிலே எப்பொழுது வந்து இறங்கினாரோ, பிடிவாதம்னா அந்த மாதிரி பிடிவாதத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கிறிஸ்துவை மறுதளிக்கவே மாட்டோம், கிறிஸ்துவை அறிவிக்கிறத நிறுத்தவே மாட்டோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்லியே தான் தீருவோம். அந்த இடத்துக்கு ஊருக்கு போவாதானா அந்த ஊருக்கு நாங்கள் போவோம். நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு போவோம், சமரியாவுக்கு போவோம், யூதேயாவுக்கு போவோம், எருசலேமுக்கு போவோம், இன்னும் பற்ற தேசங்களுக்கு எல்லாம் போவோம் என்று பிடிவாதமாய் நின்றது. பவுலை ஒரு தேசத்துக்கு பவுல் தூங்குறோமா? ஆண்டவர் அறிவார் யார் தூங்குறோன்னு. எடுங்க கொஞ்சம் விசாரில் வெடிப்பாக இருங்க. கர்த்தருக்கு தூங்குறவங்களுக்கு தான், தூங்காதவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. நான் தூங்கலைன்னா எனக்கே தெரியுது நான் தூங்கலைன்னு. தூங்குறவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்களா, நகோமி சொல்லும் போதெல்லாம் ரூத்து தூங்கியிருந்தா நிலைமை என்ன ஆகும்? போவாஸ் கிடச்சிருக்காது. விலையேறு பெற்ற தேவனும் தேவன் தருகிற போவாசும் தேவன் தருகிற விலையேறு பெற்ற நித்திய ஜீவனும் ரூத்துக்கு கிடச்சிருக்காது. ரூத்துக்கு கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக கிடைச்சிருக்காது.
இப்போ சீஷர்கள் எல்லாம் அவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறது பெந்தேகோஸ்து நாளிலே ஆவியானவர் வந்து நிரப்பின போது பவுல் அதில் இல்லை. அதுக்கு பிறகு பவுலை கர்த்தர் சந்திக்கிறாரு. பவுலுக்கும் கர்த்தர் அநேக இடங்களுக்கு ஊழியங்களுக்கு கர்த்தர் அனுப்புகிறாரு. பவுலும் பர்னபாலாம் போகிறாங்க. தப்புன்னு தப்பி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கர்த்தர் சொல்லி தான் போகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிட்டாங்க. அவங்கள துணி துவைச்சிட்டாங்க. துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி தூக்கி போட்டாங்க. உயிர் மட்டும் இருந்தது உடம்புல. பிறகு கொஞ்ச காலம் கழித்து பவுல் பர்னபா கிட்ட நம்ம போகலாமா, எந்த இடத்துக்குன்னு கேட்குறாரு. வாங்கணுமே நல்லா பொழந்தாங்களே அந்த இடத்துக்கா, அங்கே தான். சரி போலாம் வா. அங்கே பவுலை கொண்டு வந்ததே பர்னபா தான். கர்த்தருடைய நாமத்தினால கொண்டு வந்து பர்னபா தான். சரி போகலாம் வா. கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்பு பவுலுக்கு கொடுத்தார். எப்படி பயன்படுத்துகிறார் என்று அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அது அடுத்த முறை போகும்போது போட்ட விதையானது வேலை செஞ்சது. அதில் கிடைச்சவன் தான் தீமோத்தேயு. அதில் கிடைச்ச அருமையான மகன்தான் தீமோத்தேயு. அப்போ இங்கே போட்ட விதை வேலை செஞ்சுருக்கு. நம்மளை துணி துவைச்சி நம்ம போட்டாலும் அங்கே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் வேலை செஞ்சுட்டு அதெல்லாம் ஒருத்தன் பிடிவாதமாக நின்றுட்டான். தீமோத்தேயு என்றவன் வளர்ந்து ஒரு ஊழியமே ஆரம்பித்து கர்த்தருடைய நாமத்துக்கு ஊழியமே ஆரம்பித்து பிடிவாதமாக நின்றுட்டான். நம்பிக்கையாக காத்திருந்தான். நமக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற வழியில் நடந்தது. நம்மை ரட்சிப்பதற்கு காரணமாக இருந்த பவுல் என்கிற ஊழியக்காரர் நிச்சயமாக இந்த இடத்துக்கு திரும்ப வருவார் என்று கர்த்தர் கொண்டு வந்தார். பிறகு அவர்களை கடவுள் அவதாரம் என்று அவர்களுக்கு பேரே வச்சு மெர்க்குரி என்றும் இன்னொருத்தருக்கு இன்னொரு பேர் என்றும் வைத்து அவர்களை வணங்கவும் தூபம் காட்டவும் தொடங்கிட்டாங்க. அடித்த ஊரில் அப்படி கர்த்தர் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார். பவுல் அவ்வளோ பிடிவாதக்காரர், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் உள்ளவர். ஸ்தேவான் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் உள்ள. நிறுத்திடாம பிரசங்கத்தை பழைய காலத்தில் இருந்து ரெக்கார்டாக பேசுகிற நிறுத்திடாமலாவதுன்னு என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். என் தேவனை சொல்கிறத நான் நிறுத்தவே மாட்டேன் என்று சொல்லி கல்லை எடுத்துட்டாங்க. இப்போவாது நிறுத்து, மண்டையை பொழந்துருவோம், நிறுத்தவே மாட்டோம் என்று. என் தேவனை நான் அங்கே பரலோக வாசலில் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் மரித்தார். அவ்வளவு பிடிவாதம், கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் அவரை பரலோகத்துக்கு கொண்டு சென்றது. தேவனுடைய ஆவினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் நிறைந்தவன் ஸ்தேவான் என்று வேதவசனம் சொல்லுது. இங்கே ரூத்து அவ்வளோ இதுவாக நின்றதுனால அவள் உறுதியாக இருக்கிறதை கண்டினார்கள். அப்புறம் அதை குறித்து அவளோடு கூட அவள் பேசவே இல்லை. இனிமேல் நீ உங்கள் வீட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போன்ற கதையை என்ன செய்யலை, பேசவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ரூத்துடைய வாழ்க்கையில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-19. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க முதல் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய், அங்கே ஒரு பகுதியை பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம். அந்த மகன் எங்கிருந்து வந்தவ? மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். இவர் கர்த்தருக்குரிய தேசத்தை சேர்ந்தவர் சிம்சோன். கர்த்தர் விசேஷித்த விதமாக இவரை தெரிந்து கொண்டு இவருக்கு பிறக்கும்போது இவருக்கு சிம்சோன் என்று பெயரிடுவார்கள் என்று பெற்றோருக்கு சொல்லி, இவருக்கு நசரேய விரதம் எப்படிலாம் இருக்கணும், தலையில் இருக்கிற முடி சவரங்கத்தி படக்கூடாது என்று சொல்லி, அது எந்த காலத்தில் வெட்டப்படக்கூடாது, சவரங்கத்தி படக்கூடாது, மொட்டை அடிச்சிடக்கூடாது, வெட்டவும் கூடாது, மொட்டை அடிச்சிடவும் கூடாது, எல்லாமே சொல்லி அவ்வளோ தூரம் என்ன சாப்பிடணும் ஏது எல்லாமே சொல்லி அப்படி இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே பெற்றெடுக்கப்பட்ட மகன்தான் சிம்சோன். பெற்றோர் ஊட்டி வளர்த்தாங்க, மகனே உன்னை நோக்கம் இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா இன்னும் சொல்லி எல்லாம் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய இது என்று சொல்லி எல்லாமே. ஆனால் என்னவாயிற்று, ரூத்துக்கு அப்படி எதுவுமே என்ன பண்ணலை,
ஒன்றும் சொல்லப்படலை. சாதாரணமாக தன்னுடைய மாமி வீட்டில் இருந்தா. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவனே அவளை கண்டு பெரிய சந்தோஷம் அடையும்படி செஞ்சிட்டா. அவளுக்கு அப்புறம் செய்யலாம் இப்புறம் செய்யலாம், அவளுக்கு உடனே அவளுக்கு நன்மை செய்தாகணும். அவளை ஆசீர்வதிக்கணும். அவளுக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல் உறவை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவளுக்கு என்னென்ன விதத்தில் அவளை கனப்படுத்தணுமோ என்று இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சும் ரூத்தை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது. எவ்வளோ பெரிய கனம்! ஏசப்பாவுடைய பேர் லிஸ்ட்டில் வந்திருக்குது, அதை விட பெரிய இது எல்லாவற்றுக்கும் மேலே. இங்கே இவருக்கு எல்லாம் பிரமாதமாக இவருக்கு சிம்சோனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனால் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவர் காசா இப்போ இருக்குது. அது காசா என்ற இடம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஊடகங்களில். காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அங்கே ஒரு சபையை கண்டு இல்லை, அங்கே ஒரு தேவஸ்தலத்தை கண்டல்ல, எதை கண்டு? ஒரு வேசியை கண்டு. பார்த்தீங்களா? தூங்கக்கூடாது, கண் அசரக்கூடாது. அப்போ கண்டு அப்படின்னா அந்த வேசியின் இடத்துல போயிட்டான். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன், விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன், பெலிஸ்தர்களிலே பெரிய ரட்சிப்பை இவன் மூலமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து இஸ்ரவேலை 20 வருடங்களாய் நியாயம் விசாரித்து கொண்டவன் எங்கே போய்விட்டான்? வேசியின் இடத்துக்கு போய்விட்டான். வேசியின் இடத்துல கர்த்தருக்கு எவ்வளோ பெரிய வேதனையும் மன வருத்தமும் மன கஷ்டமும் கண்ணீரும் இருந்திருக்கும். சிம்சோனை இப்படி தெரிந்து கொண்டேனே என்று சொல்லி ரூத்தை குறித்து அப்படி நினச்சிருப்பாரா? அவளை போய் சிருஷ்டித்தேனே தெரிஞ்சிருப்பாரா? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இவர் நல்ல இடத்துல, நல்ல குடும்பத்தில், நல்ல இதில் இருந்து வர்றவர். அவங்க அப்படிப்பட்ட இதில் இல்லாத இடத்துல இருந்து வந்து மகா பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வழிகளை பிடிச்சுக்கிட்டாங்க. இவரோ பரிசுத்த வழியிலும் பரிசுத்த காரியத்தில் இருந்து அசுத்தத்தின் வழியை போய் பிசாசின் வழியை பிடிச்சுக்கிட்டாரு. பாருங்க 2ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். எங்கேயாவது பாருங்க, எங்கேயாவது ஒரு அரண்மனை எங்கேயாவது பார்த்துருக்கலாம். எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு டூருக்கு எங்கேயாவது போகும்போது அரண்மனைன்னு நம்ம சொல்லுவோம்ல, பார்ப்போம்ல, ஒரு குடிசை மாதிரிலாம் போட்டு கொம்பெல்லாம் நெட்டு அப்படிலாம் இருக்கிற அரண்மனைகள்லாம் பார்த்துருப்போம்ல. அப்படியா இருக்கும் அரண்மனை? எப்படி இருக்கும்? அந்த கோட்டை சுவரெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம உயரத்தை விட்டு நம்ம உயரம் இருக்கும்ல, அந்த கதவெல்லாம் பயங்கர பெருசாக இருக்கும், பெரிய அகலமாக இருக்கும், இவ்வளோ தடி இருக்கும். அந்த தாப்பெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த நிலைக்காலெல்லாம் அதைத்தான் இவர் அலாக்கா பேத்து தோலில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட அதை போய் அது கிட்டத்தில் போய் இப்படி அசைக்க முடியுமா? அது யாராவது நம்முடைய அந்த பக்கம் ஒரு 10-25 பேர் பிடிச்சிட்டு நம்ம கையில் பிடிச்சிக்கோன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? மேலே உளுந்து சட்னி ஆயிடுவான். அன்றைக்கி தேங்காய் சட்னி, அன்றைக்கி நம்ம தான் தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஆயிருக்குமே. அவன் பார்க்குறானுங்க. பார்த்துட்டு இவன் அசால்ட்டாக காலையில் எந்திரிச்சு நடுராத்திரியில் கொஞ்சம் விடியகாலம் 3 மணிக்கோ 5 மணி தெரியல எந்திரிச்சு அலாக்கா அப்படி பேக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கடன்னு இருந்து குடித்த தண்ணி எந்த வழியாக போகணுமோ அது பறந்து வயிற்றுல போய் எல்லாம் அவன் அல்லறி போய் இருந்த இடம் தெரியாமல் அல்லறி ஓடிட்டு இருப்பானுங்க. அவ்வளோ பேர். எங்கிருந்துடா இந்த அசூர பலம்? ஒரு மனுஷிகமான ஒருத்தன் எவ்வளவு கறி மீனை தின்னாலும் இந்த பலன் வரவே வராது. இது உன்னதமானவர் கொடுக்குற பலன். எவ்வளோ இரக்கமும் கருபையும் உள்ளவராக இருந்து இவன் போன இடம் எங்கே?
16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், போன இடம் என்ன இடம், இருக்கிற இடம், தங்கியிருக்கிற இடம் என்ன பரிசுத்த இடமா? அது இல்லை. இரக்கமுள்ள தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த பலத்தை எடுக்காதபடி, அவனை ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்ததற்கான அவனை யாரும் அழிச்சிடாதபடி காத்து, அவன் தன்னை அழித்து கொள்ளாதபடி காக்கிறது. இதனால தான் காத்து வந்துக்கிட்டு இருக்கிற நோக்கத்தில் இவன் அலாக்கா பிடுங்கி தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே அவனை பிடிக்க யாராவது போக முடியுமா? இல்லையா? ஒரு எலி இப்படி பிடிச்சி இப்படி தூக்குற மாதிரி இப்படி இப்படி தூக்கி இப்படி வீசிடுவான். இப்படி ஏன்னா கார்ட்டூனில் நம்ம வேணால் நிறைய பார்க்கலாம் கொள்ளலாம். இது நிஜத்தில் நடந்தது, உண்மையிலேயே நடந்த சம்பவம். ஆனால் இப்பேற்பட்ட அசுர பலம் இவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டும் இவனிடத்தில் தேவனுடைய பிடிவாதம் கிடையாது. தேவனுக்கு ஏற்ற பிடிவாதம் இவனிடத்தில் தேவன் எதிர்பார்த்த விதத்தில் இல்லை. பிடிவாதம் கொஞ்சம் இருந்தது, ஆனால் தேவனுக்கு ஏற்ற பிடிவாதம், எதிர்பார்த்த பிடிவாதம், எதிர்பார்த்த நேரம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் வரைக்கும் இருக்கணும் என்ற பிடிவாதம், அது வந்துட்டாலே அதுக்கு பிறகு அந்த பிடிவாதம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பிடிவாதமாக மாறிடும் என்போம் தெரிஞ்சிருந்த நேரத்தில் இவர் அதில் நிற்காமல் போனார். அப்போ இந்த பிடிவாதத்தை தாவீது எப்படி சொல்கிறார்? இந்த பிடிவாதத்தை இன்னொரு விதமாக அதை வார்த்தையில் அப்படி இன்னும் சொல்கிறார். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் செய்யாதே என்பதெல்லாம் எனக்குள்ள வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா, எனக்கு அவர் சொல்லியிருக்கிறத பிடிச்சிருக்கிறேன், அதை பிடியாக பிடிச்சிருக்கிறேன், இறுக பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சாலும் பிடிச்சாடா புளியங்கொம்பு, அது வேற. பிடிச்சாண்டா புளியங்கொம்பு, பிடிச்சாடாவா சரியான புளியங்கொம்பை பிடிச்சிட்டாடாவா அப்படிம்பாங்க, அது வேற. பிடிச்சான் உடும்பு பிடிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, உடும்பு பிடினா இது பிடி அல்ல, பிடிவாதம். இது பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமே கிடையாது. கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமே கிடையாது. அது எந்த விதத்தில் வருகிறது என்பதையும் பிறகால இன்னொரு வகையில் யாராலுமே ஒரு பிடிவாதத்தை பிடிக்க முடியாது. அந்த பிடிவாதத்தை பிடித்ததுனால உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு மகளாக ஒருத்தர் மாறி போனாங்க. அது அடுத்த வாரம் பார்ப்போம். இவரை குறித்து மற்ற காரியமும் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் ஒரு பிடிச்ச அந்த மகளை குறித்து உலகம் இன்றுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் போற்றுகிறது. அந்த மகளை போற்றுகிறது. அவளுடைய பிடிவாதம், அந்த மகளுடைய பிடிவாதம் எப்படிப்பட்ட பிடிவாதம் என்பதை இப்போ நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்தில் நம்முடைய பிடிவாதம் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமாக இருக்கதா, கர்த்தருக்கு ஏற்புடையது அல்லாத விஷயத்தில் சில பிடிவாதங்களை வைத்திருக்கிறோமா என்று பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். நேரப்பட வேளையிலே தகப்பனை தரிசிப்பார்கள். தகப்பனுடைய திருமுக ஒளியின் வெளிச்சத்தை பிரகாசிப்பார்கள். அதில் போய் தரிசிப்பார்கள். தகப்பனோடு பேசாட்டி அவர்களுக்கு தூக்கமே வராது. நமக்கு தூக்கம், அதாவது எத்தனையோ சோர்வு இருக்குது, வார்த்தையில் சொல்ல முடியாத சோர்விலே எத்தனையோ விதங்கள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதில் தேவனுடைய அனுக்கிரக பலனு அதிகமாக இருக்கிறதுனால நின்று பேச முடியுது. நின்று பேச, தேவன் பேச இடம் கொடுக்க முடியுது. இல்லைன்னா முடியாது. நம்மளும் சாக்கு போக்கு சொல்லலாம், இல்லை ரீசனாக சில காரியங்கள் சொல்லலாம். ஆனாலும் அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்காது. அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்பது கர்த்தரோடு கூட பின்னாடி ஓடுவது, கர்த்தரை பின்பற்றி அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவது. பிடிவாதம் தளர்ந்து போவதற்குரிய அநேக காரியங்கள் நடந்தாலும் அந்த பிடி தளராமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையை நாம் கழுத்து நிமிர்ந்து கர்த்தருக்கு கோடி கோடி. ஏன்னா நம் ஆவி
நிமிர்ந்தாதான் நமக்கு உண்டானவைகள் எல்லாம் நிமிர்ந்திருக்கும். நமக்குள்ள ஆவியில தேவனுடைய ஜீவனும் ஆவியும் வல்லமையும் எதிலிருந்து வருது? தேவ வார்த்தையின் தேவ வசனத்திலிருந்து வருது. அப்போ அதிகமாய் தேவ வசனத்தை படிக்காமல் விட்டதுனால, தேவனோடு கூட அதிகமாக இடைபடுகிற நேரங்களை விட்டதுனால 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் 23 மணி நேரமும் கடைசி இருக்கிற 59 நிமிஷமும் ஒரே ஒரு நிமிஷம்தான் தேவனுக்கு. ஒரே ஒரு நிமிஷம்தான் ஒரு நாளைக்கு தேவனுக்கு. இப்படி இருந்தால் நமக்கு எந்த விதத்தில் எந்த பலன் இருக்கும்? எந்த பலனும் இருக்காது. அந்த பலன் வர வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் வந்து அவர் கிருபையின் பாதத்தில் விழுந்துட்டா அந்த பிடியை அவர்கிட்ட பழையபடி நான் உண்மை பற்றி கொள்கிறேன், நம்ம பிடித்து கொள்கிறேன் ஆண்டவரே, நம்ம உறுதியாக படிச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, தவறான புரிதலினாலே நான் விலகி சென்றதை மன்னிச்சிருங்க. ஆனால் எதனை விட்டு என்னை விட்டு விலகினாலும் நீர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறீர். நான் உம்மை விட்டு விலகினேன், ஆனால் நீர் என்னை விட்டு விலகலை. நான் உம்மை விட்டு விலகினேன், ஆனால் நீர் என்னை விட்டு என்ன செய்யலை? விலகலை. உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன வார்த்தையை நீங்க மறக்கலை, நான் மறந்துட்டேன். நான் உன்னை மறவாத தேவன் உனக்கு சொன்னேன், நீ என்னை மறந்துட்ட, ஆனால் நான் உன்னை மறக்கலை. என் நினைவு உனக்கு இல்லை, என்னை தவிர மற்ற எல்லா நினைவும் உனக்கு இருக்குது, எல்லா சம்பாஷணையும் இருக்குது. ஆனால் என்னை குறித்த சம்பாஷணை எழுத்தில் இருக்கக்கூடாது, காலங்கள் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய எழுத்துக்களில் இருக்கக்கூடாது. ஈய எழுத்துக்களாய் ஒளியாய் உன் உள்ளத்திலே அது எழுதப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஏற்புடையதாய் இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று, நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் எதிர்பாராத வார்த்தை, எதிர்பாராத சத்திய விளக்கம் நமக்கு ஆசீர்வாதமாக ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னாலே கொடுக்கப்படலை, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இப்படி கொடுக்க முடியும். இதுக்கு மேலேயும் பெட்டராக கொடுக்க முடியும். ஆமென், கொடுக்க முடியும். அதனால் எல்லா கிரேடும் அவருக்கு தான். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. பலங்கொண்டு திடமனதாய் போங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாம் நீங்கி போயிடும். நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் இரட்டிப்பான உற்சாகத்தோட மெய்யான தேவனுடைய சாட்சிகளாய் அடுத்த வாரம் கடந்து வருவீங்க. ஆமென். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு ஏதுவான ஆயுதங்களாய் மாறுவீங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்ற வார்த்தையிலே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. எங்கள் பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் எங்களிலே எப்படி இருக்கிறது என்பது உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. ரூத்திலில் இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருக்கேற்ற அந்த பிடிவாதம் எங்களிலே காணப்பட உதவி செய்வீராக. எங்களிலே இன்னமும் பலங்கொண்டு காணப்பட கிருபை செய்வீராக. உம்முடைய வருகை மட்டும் காணப்பட கிருபை செய்வீராக. உம்மிலே உறுதியாய் நிலை நின்று உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரித்து உம்முடைய தேவ சித்தத்தின் நோக்கத்தின் பணியிலே நாங்கள் நடக்க, செல்ல, ஆண்டவரை பயணிக்க, அல்லேலூயா, உம்முடைய கட்டளின்படி எல்லாவற்றையும் சவதரித்து செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை செய்யாதிருக்க அந்த ஆழமான மனதையும் திடம் மனதையும் தந்து, உறுதியான மனதை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும். இயலாமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். கொடூர பஞ்சங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தியாவசியமான தேவைகள் அனைத்தும் உமக்கு தெரியும். எல்லா பிரச்சனைகளும் உமக்கு தெரியும். எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி தீமைகளை அழித்து எங்கள் தேவைகளை சம்பூர்ணமாய் சந்தித்து மகத்தான உம்முடைய நாமத்துக்கு மகா மகிமை உண்டாகும்படி நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு மகா கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கண்மணியாய் ஒவ்வொருடைய ஜீவனையும் வழிகளையும் காத்துக்கொள்ளும். உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.